சென்னையில் இன்றும் நாளையும் பெய்யக்கூடிய மழை அச்சுறுத்தும் அளவுக்கு இருக்காது என்று தெரிவித்திருக்கூடிய தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு பிறகு மீண்டும் மழை பெய்யும் என்று கூறியுள்ளார். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னையின் கடற்கரை பகுதியை நெருங்கி இருப்பதாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பிரதீப் ஜான் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையில் கடந்த சில நாட்களாக குளிர் அதிகமாக இருந்த நிலையில் ஈரப்பதம் நுகர்ந்திருப்பதால் குளிர் குறைய வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இன்றும் நாளையும் நல்ல மழைக்கு வாய்ப்பிருப்பதாக குறிப்பிட்டிருக்கூடிய அவர் வடசென்னையில் தொடங்கி படிப்படியாக நகரின் மற்ற பகுதிகளில் மழை பெய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு பிறகு 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்றும் நாளையும் பெய்யக்கூடிய மழை அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்காது என்றும் பிரதீப் ஜான் கூறியுள்ளார். டெல்டா மாவட்டங்கள் விழுப்புரம், கடற்கரை, புதுச்சேரி பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பில்லை என்று தெரிவித்திருக்கூடிய அவர் கன்னியாகுமரியின் தெற்கு பகுதியிலும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மழை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் 1 அல்லது 2 மணி நேரத்தில் மழை தொடங்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, இன்றைய தினம் சென்னையை பொறுத்தவரையில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்னும் 2 மணி நேரத்தில் மழை தொடங்கும் என்று பிரதீப் ஜான் கூறியிருக்கிறார். முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, அந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது மேற்கு வடமேற்கு திசையில் மெல்ல நகர்ந்து தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது வட தமிழ்நாடு கடலோர பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் அது நிலை கொண்டிருப்பதன் காரணமாக இன்றும் நாளையும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டத்திற்கும் கனமுதல் மிக கனமழை இருக்கும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்திருந்தது. அந்த வகையில் தற்பொழுது தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் இன்றும் நாளையும் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய வட கடலோர மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழை இருப்பதாகவும் இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாகவோ அல்லது 2 மணி நேரத்திற்குள்ளாகவோ சென்னையில் மழை தொடங்கும் என்றும் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த வடகிழக்கு பருவமழை தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது, இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. இந்த வருடத்திற்குள்ளாகவே வடகிழக்கு பருவமழை முழுமையாக விடைபெற்றுவிடும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நமக்கு வடகிழக்கு பருவமழையில் கிடைக்கக்கூடிய ஒரு இறுதி கட்ட மழையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இரவு பெய்த மழையால் மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமி கோவிலில் தண்ணீர் புகுந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், தற்போதைய நிலை? சிவரஞ்சனி, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு தொடர்ந்து 2 மணி நேரமாக பெய்த கனமழையின் காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூரின் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மடவார் வளாகத்தில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் மழை நீர் புகுந்திருக்கிறது. குறிப்பாக சுவாமி சன்னதி மற்றும் சிவகாமி அம்மாள் சன்னதி ஆகிய பகுதிகளில் முழுமையாக மழைநீர் புகுந்துள்ளதால் பக்தர்கள் மழைநீரில் நடந்து சென்று சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பக்தர்கள் கடும் அவதியை தொடர்ந்து சந்தித்து வருகிறார்கள். லேசான மழை பெய்தால் கூட இந்த கோவிலுக்குள் மழைநீர் புகுவது தொடர்கதையாகி இருக்கிறது. எனவே இந்த பழமை வாய்ந்த கோவிலுக்குள் மழைநீர் புகுவதை தடுப்பதற்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என இந்த நேரத்தில் பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதே போல ஸ்ரீவில்லிபுத்தூரின் பல்வேறு பகுதிகளில் மழை நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் புகுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பழமை வாய்ந்த கோவிலில் மழைநீர் புகுந்துள்ளதன் காரணமாக பக்தர்கள் தரிசனம் செய்வதில் கடும் சிக்கல் ஏற்பட்டு வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணேஷ்குமார்.